பேர் 2 பேரும் ஆண்டவருடைய வீட்டுக்கு போகிறாங்க, ஜெபம் பண்ணுற வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் ஜெபம் பண்ணுங்கிறது ஒருத்தன் எப்படி ஜெபிக்கிறான், இன்னொருத்தன் எப்படி ஜெபிக்கிறான் அப்படிங்கிறத பாருங்கள். 2 பேருடைய ஜெபத்தின் வித்தியாசத்தை புரிந்து கொண்டு யாருக்கு தேவன் வைத்தியராக மாறுகிறார், யாருக்கு தேவன் சுகமளிக்கிறவராக மாறுகிறார் என்பதை உங்களுக்கு விவரமாக சொல்லித் தருகிறேன். படிங்க. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஒருவன் யாரு? ஒருவன் நல்ல வேதத்தை 10 கட்டளைகளையும் அப்படியே கை கொண்டு நடக்கிறவன். அவன் 10 கட்டளையை தவிர வேற எதையுமே செய்ய மாட்டான், 10 கட்டளையில் உண்மையாக இருப்பான். அந்த 10 கட்டளையில் கை கொண்டு வருகிறவன் பேர் பரிசேயன். ஆனால் இன்னொருத்தன் யாரு? ஆயக்காரன். இவன் யாரு? வருமான வரித்துறையில் வேலை பார்க்குறவன், சபிக்கப்பட்டவன், கொள்ளக்காரன், லஞ்சம் வாங்குறவன். இவனும் போய் அந்த இடத்துல போகிறான். இப்போ 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஜெபம் இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் ஒரு வீட்டில், ஒரு வீட்டில், ஒரு தேவாலயத்தில் போய் 2 பேரும் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜெபம் எப்படி பண்ணுறான்? இந்த பரிசேயன் எப்படி பண்ணுறான், இந்த ஆயக்காரன் எப்படி பண்ணுகிறான் புரியுங்க பாருங்க. ரொம்ப பக்திமான நிற்கிறவன் பரிசேயன். நான் ஒரு பாவின்னு நினைக்கிறவன் ஆயக்காரன். புரிந்துக்கிட்டீங்களா? பரிசேயன் எப்படிப்பட்டவன்? நான் ரொம்ப பக்தியாக இருக்கிறேன், கடவுளை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற தேவன் நோக்கி பார்க்கிறாரா, அல்லது தான் பாவி, என் குற்றத்தை மன்னியும் என்று தேவனிடத்துல தன் குற்றத்தை ஒத்துக்கொண்டு அதுக்கு மன்னிப்பு தேடுகிறவனை தேவன் ஆசீர்வதிக்கிறாரா, அவனுக்கு மருத்துவராக இருக்கிறாரா என்பதை நீங்கள் இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். படிங்க. பரிசேயன் என்று தேவனே, நான் பரிகாரர். நான் யாரு? பரிகாரர். பரிகாரன்னா எவன் மனத்தையும் பிடுங்க மாட்டேன். அநியாயக்காரர். அநியாயக்காரர். அநியாயம் கிடையாது என்கிட்ட. விபச்சாரக்காரர். விபச்சாரம் கிடையாது என்கிட்ட. ஆகிய மற்ற மனுஷரை போலவும். மற்ற மனுஷரை போல நான் வாழ்றவன் கிடையாது. என்கிட்ட விபச்சாரம் கிடையாது. நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன்? அநியாயமா எந்த தீர்ப்பையும் செய்ய மாட்டேன். நான் யாருக்கும் அநியாயம் பண்ண மாட்டேன். நான் நல்லவன் அப்படின்னு தன்னை மெச்சிக்கொள்ளுகிறவன். இவனும் இப்படியே ஜெபம் பண்ணுறான். நான் யாருக்கும் அநியாயம் பண்ண மாட்டேன், நான் யார்ட்டையும் பறிக்க மாட்டேன், யார்ட்டையும் கொள்ளையடிக்க மாட்டேன், எந்த ஏடிஎம்மையும் உடைக்க மாட்டேன், எந்த இடத்துலையும் பணத்தை எடுக்க மாட்டேன், எவனையும் கொள்ளையடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஜெபம் பண்ணுறான். இவன் தன்னை உயர்த்திக்கிட்டு ஜெபம் பண்ணுறான். படிங்க. இந்த ஆயக்காரனை போலவும் ஆயக்காரனை போல இராததனால் உண்மை சோதரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன். வாரத்தில் 2 நேரம் உபவாசிக்கிறான், விரதம் இருக்கான். நான் சம்பாத்தியத்தை எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன். சம்பாத்தியத்தில் 10ல் 1 என்ன செய்யறான்? ஆலயத்துக்கு கொண்டு வந்து 100 ரூபா கிடைச்சிட்டா 10 ரூபாயை கொண்டு வந்து உண்டியல் பெட்டியில் போட்டுருந்தான். 1000 ரூபா கிடைச்சிட்டா 100 ரூபாயை கொண்டு வந்து உண்டியல் பெட்டியில் போட்டுருந்தான். என்னது? எதை எடுத்தாலும் 10ல் 1 பாகத்தை எடுத்துட்டு வந்து கடவுளுக்கு கொடுத்துருந்தான். உண்மையானவன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். தனக்குள்ள ஜெபம் பண்றான். இன்னொருத்தன் ஜெபம் பண்றான் பாருங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று, அவன் ஆலயத்துக்குள்ள வரல, ஆலயத்திலையும் எங்க இருக்கான்? தூரத்துல நிக்கான், ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான்? கண்களையும் கண்களை படிங்க. வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், கடவுளை பார்த்து இப்படி மேலே பார்க்க நின்று கண்ணை ஏறெடுக்காம கீழே வச்சு இப்படி நிற்கான். கீழே கண்ணை வச்சுக்கிட்டு மேலே கூட கடவுளே 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவனே ஆண்டவனே ஆண்டவனேன்னு சொல்லிட்டு மேலே பார்க்க மாட்டேங்க. கடவுளை பார்க்கணும்னு நினைக்கி என்ன இல்லை. இவன் என்ன செய்யலாம்? 2 கண்ணையும் மேலே திறந்து வச்சுக்கிட்டு 2 கையும் விரிச்சுக்கிட்டு, கடவுளே நான் அநியாயம் பண்ண மாட்டேன், நான் கொள்ளடிக்க மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், திருட மாட்டேன், நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன், எந்த தப்பும் என் இடத்துல இல்லை, எனக்கு இறங்கும்னா ஒருத்தன் தன்னை உயர்த்தி கொண்டு சொல்கிறான். ஒருத்தன் என்ன சொல்லுகிறான்? தான் கண்களை மேலே ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு தேவனே தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாய் இரும் என்றான். பாவியப்பா, என் மேலே இறக்கம் வையும், என் மேலே இறக்கம் வையும், என் மேலே இறக்கம் வையும் அப்படின்னு சொல்லுகிறான். அதுக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்க. என்ன சொல்லுகிறார்? அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய். யாரு தேவனுக்கு முன்பாக நீதிமான்? நான் கொள்ளையடிக்க மாட்டேன்னு சொல்லுகிறவன் நீதிமானா? நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன்னு சொல்லுகிறவன் நீதிமானா? நான் அநியாயம் செய்ய மாட்டேன்னு சொல்லுகிறவன் நீதிமானா? தேவனுக்கு முன்னால யார் நீதிமா? தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல்
தன் மார்பில் அடித்து கொண்டு, ஆண்டவரே நான் பாவியப்பா, நான் பாவி என்று உணர்ந்து நான் இந்த பாவத்தை இனி செய்ய மாட்டேன்னு சொல்லுகிற ஒரு மனுஷனை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார்.